தங்கள் ரசனையால் தமிழ் சினிமா உலகை வாழ வைக்கும் ரசிகர்கள் யாவருக்கும் வெற்றி விமர்சனத்தின் முதல் வணக்கம். இன்னைக்கு இந்த எபிசோட்ல நாம விமர்சனம் பார்க்கக்கூடிய படம் இயக்குனர் அருள் அஜித்தோட படைப்புல ரம்யா பாண்டியன் அண்ட் பிரஜினோட நடிப்புல ஒரு தமிழ் படமாக நம்மூர் திரையரங்கில் ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய கைலன் படம் எப்படி இருக்கு அப்படின்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்கள் புதுசாக நம்ம சேனலுக்கு வர்றீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த விமர்சனத்தை கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்ச பிறகு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்ட்லையும் சொல்லுங்கள். இப்போது கைலன் இந்த படத்தோட கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டா, அநீதிகளை எதிர்த்து மர்மமான நபர் ஒருத்தர் செய்யக்கூடிய போராட்டம், அந்த போராட்டத்துக்கு பின்புலத்தில் என்னதான் இருக்குது அப்படிங்கிறது அடுத்தடுத்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட எடுத்து விளக்கக்கூடியதான் இந்த கைலன் படத்துடைய கதை. நம்ம பெருசாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பொதுவாக இந்த மாதிரியான லோ பட்ஜெட் படங்கள் பார்க்குறதுக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அப்படி இருந்தாலுமே இந்த படம் நம்ம கடைசியில் பார்ப்பதற்குண்டான முக்கிய முகாந்திரங்கள் ஒரு சில இருக்குது. அதை நாம் பார்த்துடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவாக நம்ம பார்க்கக்கூடியது இந்த படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளே அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா ஸ்டோரி அப்படிங்கிறது இது ஒன்றும் புதுசு கிடையாது. இந்த மாதிரியான நாட்டை திருத்தக்கூடிய கதைகள் லட்சம் நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்தாச்சு. அந்த லட்சத்தில் ஒன்று தான் இதே தவிர இது புதுசாக ஒன்றும் கிடையாது. அப்படி இந்த பழைய கதையாக இருந்தாலுமே அதை கடைசி வரைக்கும் நம்மளை இருக்கையில் இருக்க வைத்து பார்ப்பதற்குண்டான முக்கிய முகாந்திரத்தை ஏற்படுத்தக்கூடியது இந்த படத்தினுடைய திரைக்கதை அப்படிங்கிற ஒரு விஷயம் ஓரளவுக்கு நல்லாவே எடுத்து வச்சுருந்தாங்க. அதே மாதிரி நடிப்பு அப்படின்னு பார்க்க போனால் இதில் இருக்கிற நடிகர்கள் யாரும் அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய நடிகர்கள்லாம் கிடையாது. ரொம்ப ஆவரேஜில் இருக்கக்கூடிய நடிகர்கள் தான். ஆனால் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கதாபாத்திரத்தை அவங்க பெஸ்ட்டாக ஸ்க்ரீன் ப்ரெசென்ட் பண்ண விதமாகட்டும், அதே மாதிரி அந்த ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் இவங்க டிசைன் பண்ண விதமாகட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் ஓகே அப்படிங்கிற ரகத்தில் இருந்தது. டெக்னிக்கல் சப்போர்ட்டு அப்படின்னு பார்த்தோம்னா பெருசாக எனக்கு ஒன்றும் டெக்னிக்கல் சப்போர்ட் இந்த படத்தில் எடுபடலை. ஒரு பக்கம் எடிட்டிங் அதுவும் ஒன்றும் அந்த அளவுக்கு பெருசாக இல்லை. அதேமாரி சினியோட்டோகிராஃபி அதுவும் ஒன்றும் அந்த அளவுக்கு பெருசாக இல்லை, ஆவரேஜில் தான் இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் வேணால் ஓரளவுக்கு சுமாராக இருந்தது அப்படின்னு நாம் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான லோ பட்ஜெட் படங்கள் இதுவே பெருசு அப்படின்னு ஆன் த ஸ்க்ரீனுக்கு முன்னாடி உட்காந்து பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு. பட் நீங்கள் இந்த படத்தை ஒரு வேளை இந்த விமர்சனத்துக்கு அப்புறம் போய் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க. அதோடு சேர்த்து இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி ஸ்டோரி ஒரு பக்கம் பரபரன்னு போயிட்டு இருந்தாலுமே நமக்கு படம் பார்க்குறதுக்கு எந்த ஒரு இன்ஃபேக்டும் ஏற்படுத்தலை. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான கதை இந்த மாதிரியான திரைக்கதை நிறைய பார்த்தாச்சு அப்படிங்கிறதுனால இந்த படத்தினுடைய கதையும் சரி திரைக்கதையும் சரி ஏனைய விஷயங்களும் பார்க்கும்போது நமக்கு லைட்டாக கொஞ்சம் கண்ணை கட்டுறதும் சலுப்பு தட்டுறதும் இருக்கத்தான் செய்யுது. எனக்கு பர்சனலாக இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி கதை இது ஒன்றும் புதுசு கிடையாது. இதுக்கு முன்னாடி நம்ம அன்னியன் பார்த்துருப்போம், இந்தியன் பார்த்துருப்போம், ஜென்டில்மேன் பார்த்துருப்போம். இந்த மாதிரி ஏகோபித்த கதைகள் நம்ம பார்த்தாச்சு அப்படிங்கிறதுனால அதையே நம்ம திரும்ப ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நமக்கு என்னன்னா லைட்டாக ஒரு பக்கம் கண்ணை கட்டுது, லைட்டாக போரும் அடிக்க தான் செய்யுது. அதையும் தாண்டி கடைசி வரை இந்த படத்தை பார்க்க வைப்பதற்கான முக்கியமான காரணங்கள் நான் சொன்ன மாதிரி ஒரு பக்கம் திரைக்கதை, ஏற்றுக்கிட்ட நடிகர்கள் நடிப்பு, ஒரு பக்கம் ரம்யா பாண்டியன், இன்னொரு பக்கம் பிரஜின், அதே மாதிரி அனுபமாவாகட்டும், இன்னொரு பக்கம் மனோபாலா, ஞான சம்பந்தர்னு சொல்லிட்டு ஒரு மிடில் கேட்டகரியில் இருக்கிற ஆக்டர்ஸை வச்சு ஒரு பெஸ்ட்டான ஃபிலிமை ஒரு பெஸ்ட்டான ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்தவரை ஒரு 50% இதெல்லாம் ஓகேவா இருக்குது. மீதி 50% கொஞ்சம் ஒர்ஸ்ட்டாக தான் இருக்குது அப்படின்னு நாம் சொல்லலாம். நீங்கள் இந்த வாரம் பெரிய பட்ஜெட் படங்கள் எதுவும் வராத காரணத்தினால இந்த படத்தை நீங்கள் போய் பார்க்கலாம். பார்த்த பிறகு மறக்காமல் இந்த படம் நான் சொன்ன மாதிரி இருந்ததா இல்லை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க. இக்காணொலியை கண்டு ரசித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஒரு சிறந்த விமர்சனத்துடன் தங்களை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெறுவது வெற்றி விமர்சனம்.